23/4/2026 காருண்யா ப்ளஸ் 619 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துருவோம். நேற்று பாருங்கள், நம்ம ஆல் போர்டு 8 1 0 எல்லாம் கொடுத்துருந்தோம். சரிங்களா, 0 வந்து டபுள்ஸாக வந்திருக்குது. நேற்றுக்கே சொன்னது தான் டபுள்ஸ் வரலாம்னு சொல்லிவிட்டு. சரிங்களா, இங்கே 5ஆம் நம்பர் டி போர்டுக்கு போயிருக்குது. சரிங்களா, மற்றபடி 0ங்கிறது தான் மெயினாக வந்திருக்குது. டபுள் 0 வந்திருக்குது. இங்கேயும் நம்ம வந்து போர்டுலேயும் 0 எங்கே வேணாலும் வரலான்னு தான் சொல்லி கொடுத்துருந்தோம். பி போர்டு சி போர்டு 0 வந்திருக்கு. ஏ போர்டில் 4ஆம் நம்பர் வந்திருக்குது. அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா, 0 நேற்றுக்கு 3 நம்பர் தான் கொடுத்துருந்தேன். 8 அல்லது 0 7 தான் வரும்னு சொல்லி இதில் இருக்கிற நம்பர் 5 0க்கு டபுள் 0வாக வந்திருக்குது. டபுள்ஸ் ஏதோ ஒன்று அடிக்க போகிறாங்கன்னு தான் டவுட்டில் இருந்தது. அது கரெக்டாக வந்த நம்பருக்கே நம்மளுக்கு கிடச்சிருக்குது. சரிங்களா, அப்படியே அடிச்சிருக்கிறாங்க. இந்த 4ஆம் நம்பர் தான் ஏதோ டிஸ்க் பண்ணி வச்சுட்டான். வந்திருந்தால் 2 0 0ன்னு வந்திருக்கணும், இல்லை 7 0 0ன்னு வந்திருக்கணும். அதான் ஒரு நம்பர் டிஸ்க் பண்ணி அடிக்கிறது. டபுள் 0 வந்திருக்குது. ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாமா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 5 8. சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 6ஆம் நம்பரு, 5க்கு 0 8க்கு 3 6க்கு 1ங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். சரிங்களா, நாளைக்கு 1ஆம் நம்பரும் ஆட்டத்தில் வந்தால் வரலாம். 6 1ங்கிற மாதிரி கூட ஆட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 1 9 ட்ரா நம்பரு. சரிங்களா, அதனால் ஏதாவது ஒன்று நாளைக்கும் ஒரு டபுள்ஸ் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா, பார்த்துக்கோங்க. அப்படி வந்தால் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 6 3ன்னு என்னோடய சைஸு, பி போர்டு 8 4, சி போர்டு 2 7, 5ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரலாம். சரிங்களா, 5ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரலாம். அப்படி இல்லைன்னா 0 வந்தாகணும். 0வும் 5மே திருப்பியும் வரலாம். சரிங்களா, ஏன்னா அந்த மாதிரி தான் பேட்டர்ன் இருக்குது. 5 0 திரும்பவும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 5 டபுள்ஸாக வரலாம், 0 டபுள்ஸாக வரலாம், இல்லைன்னா 5 0 0 5ங்கிற மாதிரி கூட வரலாம். அப்படி இல்லைன்னா டபுள் 0க்கு டபுள் 1ங்கிற மாதிரி கூட ஒன்றை வச்சு அடிக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு நம்பர் இதில் இருக்கிற நம்பரை ஒன்றை வச்சு தான் அடிப்பாங்க. 1 வந்தால், டபுள் 1 வந்தால். சரிங்களா, அதை பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் 32 45 82 07 85 63 80 05. சரிங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு பேட்டர்னில் கிடச்சிருக்குது. இதில் இருந்தால் 2 நம்பர் கண்டிப்பாக வரணும். சரிங்களா, 2 நம்பர் இதில் இருக்கிறதுல ஏதாவது பவர் ஆகலாம், இல்லை செட் நம்பர் ஜோடியாக நம்மளுக்கு 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் இதில் இருந்தால் கிடைக்கலாம். சரிங்களா, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு தான் நம்ம இங்கே கீழே 3 டிஜிட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எப்போ சொல்கிற மாதிரி இன்றைக்கி 0 வந்திருக்கு, 0 5 8 3 7 2. இதில் இருந்து 2 நம்பர் அல்லது 3 நம்பர் சாலிடாக இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளைக்கு. சரிங்களா, ஒரு வேளை டபுள்ஸ் வந்துச்சுன்னா தான் கொஞ்சம் இது. சரிங்களா, இல்லைன்னா இதுலேருந்து கண்டிப்பாக இறங்கும். 8 5 7 1 இதுதான் நாளையோட டபுள்ஸ் நம்பர். சரிங்களா, ஒரு வேளை மேலே இருக்கிறது மிஸ் ஆச்சுன்னா கீழே இருக்க பவர் நம்பர் வரலாங்க, அது வந்து சொல்ல முடியாது. சரிங்களா, 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 805 245 312 682. இந்த 312லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது பவரில் வந்தாலும் வரலாம். ஆனால் 2ங்கிறது சி போர்டுக்கு கொஞ்சம் கான்செப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. 5 2 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, 7ஆம் நம்பரும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, நான் மேலே வந்து விவரமாக சொல்கிறேன். இன்னும் 682 082 582 362 057. சரிங்களா, 052 கூட வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஏன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 வரணும். அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் வந்துடணும். இன்னொரு நம்பர்னு கேட்டிங்கன்னா இந்த 8ஆம் நம்பர் தான் சி போர்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரலாம். 4 நம்பர் தான். சரிங்களா, என்னுடைய சைஸ் தான். உங்களுக்கு என்ன வருதுங்கிறத பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை 7ஆம் நம்பர் பவரானா 2ஆம் நம்பராக வரலாம். சரிங்களா, அதையும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா பேட்டர்ன் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த 7 0 07 வந்து 2 ஆச்சுன்னா 0 5 2ன்னு வந்துடணும். சரிங்களா, அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா 2ஆம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பராக இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை கண்டிப்பாக ஒரு 6 இதெல்லாம் இருக்கும்போது நாளைக்கு வந்துட்டு 4 0 0 வந்திருக்கும் போது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நம்பருக்கு பிரகாரம் நாளைக்கு 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் கண்டிப்பாக வந்துடணும். 1ஆம் நம்பர். சரிங்களா, அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நாளைக்கு நல்ல கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.